அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம் அன்றாடம் நிறைய பிரார்த்தனைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதில் குறிப்பாக ஒரு மனிதன் இறந்துவிட்டால் அவருக்கு செய்யக்கூடிய பிரார்த்தனை, இன்னும் ஜனாசா தொழுகையில் செய்யக்கூடிய பிரார்த்தனை போன்ற துவாக்களை எங்கள் சகோதரிகள் தங்கள் மத்தியில் சொல்ல உள்ளார்கள். சரி, கேட்கலாமா? எது கேட்டாலும் சொல்லுவீங்களா? சரி. இரவில் உறக்கம் கலைந்தால் என்ன துஆவது வேண்டும்? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்ஹம்துலில்லாஹி வ சுப்ஹானல்லாஹி வ லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வ லா ஹவுல வ லா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹும்ம ஃபிர்லி. மரணித்தவர்க்காக ஓதும் துஆ. اللهم اغفر لي ورفع درجته في المهديين واخلفه في العاقبين في الغابرين واغفر لنا وله يا رب العالمين وافسح له في قبره ونوّر له فيه. அதில் அல்லாஹ் மஃபுல்லி வரஃபா தர்ஜத்துக்கு முன்னால் இறந்தவங்களுடைய பேரை சொல்லணும்னு சொல்லியிருக்காங்களா? அது அந்த சொல்லுங்கள். அல்லாஹ் மஃபுல்லி اللهم اغفر لي ورفع درجته في المهديين பேர் எதில் வைக்க சொல்லியிருந்தாங்க? اللهم اغفر لي அடுத்து அவங்க பேர் சொல்லிட்டாங்க. சரி. அடுத்து தஹஜ்ஜத் தொழுகைக்கு எழும் பொழுது ஓதும் துஆ. அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அன்த நூறு ஸமாவாத்தி வல் அர்தி வ மன் ஃபீஹின்ன வலக்கல் ஹம்து அன்த கய்யுமுஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வ மன் ஃபீஹின்ன வலக்கல் ஹம்து அன்தல் ஹக்கு வஅதுக ஹக்குன் வ கவுலுக ஹக்குன் வ லிகாஉக ஹக்குன் வல் ஜன்னத்து ஹக்குன் வன் நாரு ஹக்குன் வஸ்ஸாஅத்து ஹக்குன் வ நபியுனா ஹக்குன் வ முஹம்மதுன் ஹக்குன். அல்லாஹும்ம லக அஸ்லம்து வ அலைக தவக்கல்து வ பிக ஆமன்து வ இலைக அனபுது வ பிக ஹாஸம்து வ இலைக ஹாகம்து ஃபக்ஃபிர் லிமா கத்தம்து வ மா அக்கர்து வ மா அர்சல்து வ மா அலன்து அன்தல் முகத்திமு அன்தல் முஅக்கிரு லா இலாஹ இல்லா அன்த. ஜனாசா தொழுகையில் ஓதக்கூடிய துஆ சொல்லுங்கள். اللهم اغفر لي وارحمه وعافه واعف عنه واكرم نزله ووسع مدخله واغسله بالماء والثلج والبرد ونقيه من الخطايا كما نقيت الثوب الابيض من الدنس وابدله دارا خيرا من داره واهلا خيرا من اهله وزوجا خيرا من زوجه وعيده الجنة وعيده من عذاب القبر او من عذاب النار. இன்னொரு துஆ. اللهم لحينا وميتنا وشاهدنا وغائبنا وصغيرنا وكبيرنا وذكرنا وأنثانا. اللهم من أحييته منا فأحيه على الإسلام ومن توفيته منا فتوفه على الإيمان. اللهم لا تحرمنا أجره ولا تضلنا بعده. எல்லா நிலையிலும் என்ன சொல்லணும்? பிஸ்மில்லா. பணியாளருக்காக. அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வலதஹு பாரிக் லஹும் ஃபீமா ஆத்தைதஹு. பிரயாணத்தில் தங்கும் போது துஆ. அவுது பி கலிமாத்திஹி தாமத்தி மின் ஷர்ரி மா ஹலக். மன்னரையை சந்திக்கும் போது துஆ. அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்ல தியாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன வ இன்னா இன்ஷா அல்லாஹு லலாஹிகூன அஸ்அலுல்லாஹு லனா வலக்குமுல் ஆஃபியா. உறங்கும் முன் இறுதியாக. اللهم أسلمت نفسي إليك وجعلت وجهي إليك ففوضت أمري إليك والجأت ظهري إليك رحبة ورحبة إليك لا منجا ولا منجا منك إلا إليك. آمنت بكتابك الذي أنزلت وبنبيك الذي أرسلت. மகிழ்ச்சியான செய்தியை கேட்கும்போது அல்லாஹு அக்பர். சரி, முடிச்சிடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.